வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அனுபவம் வாய்ந்த ராஜதந்திர பார்வையாளர்களை பொறுத்தவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் செலன்ஸ்கியை ஆபாசமாக திட்டியது ஒரு திட்டமிட்ட அரசியல் மோசடி என்கிறார்கள். இதற்கு முன் இந்திய ஜனாதிபதி மோடியின் வெள்ளை மாளிகை விஜயத்திற்கு ஓரிரு தினங்களுக்கு முன் இந்திய பிரஜைகளை காலிலும் கையிலும் சங்கிலியால் பிணைத்துக் கொண்டு போய் இந்தியாவில் இறக்கிவிட்டார். இந்திய பிரதமரை அருகில் அமர வைத்தபடி இந்திய பொருட்களுக்கு வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் என்றார். அந்த சந்திப்பு சுமூகமாக முடிந்தது. அதே போன்ற மற்றொரு சந்திப்பு உக்ரைனிய ஜனாதிபதியுடன் நடந்தது. செலன்ஸ்கி கேள்வி எழுப்பினார். கடந்த காலத்தில் நடந்தவற்றை சுட்டிக்காட்டினார். இது உக்ரைனிய தலைவரை இழிவுபடுத்துவதற்கும் அடுத்து வரக்கூடியவற்றுக்கு அவரை தடையாக அகற்றுவதற்கும் ட்ரம்ப் நிர்வாகம் அமைத்த பொறி என்று கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் சில 10 ஆண்டுகளுக்கு முன் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு விளம்பரம் பிரபல்யமாகியது. அதில் கூறப்பட்டிருந்த வாக்கியம் நாட்டின் எல்லை உங்கள் வீட்டின் எல்லைக்கு வரப்போகிறது. அதே போலத்தான் இன்று ட்ரம்பால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள கனடா, மெக்சிகோ, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றிய வரிசையில் உங்கள் நாட்டின் பெயரையும் வெள்ளித்தரையில் எதிர்பாருங்கள். கால் கை சங்கிலி கைதுகள் அடுத்த வாரமே உங்கள் நாட்டுக்கு வரலாம். இதுதான் ட்ரம்பின் அமெரிக்கா. பரபரப்பு மீடியாவின் அலுவலகம் இருப்பது அமெரிக்க எல்லையிலிருந்து 25 நிமிட பயணத்தில். அங்கு பல இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு வைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை தமிழர்கள் யாரும் இல்லை. அமெரிக்க அனுமதி பெற்று நாம் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம். எமது இலங்கை உணவு அவர்களுக்கு பரிச்சயமானது அல்ல. அதனால் தமிழக உணவு கொடுக்கப்படுகிறது. இங்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் வட இந்திய உணவுகள் பற்றி பெரிதாக நமக்கு தெரியாது. அதனால் தமிழக உணவு சாதம், பருப்பு, கூட்டு பொரியல், அப்பளம், தயிர் ஆகியவை மட்டுமே எம்மால் கொடுக்கப்படுகின்றன. இதை ஏதோ ஒரு வகை இந்திய உணவு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் ட்ரம்பின் அமெரிக்கா. இதுதான் அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள கனேடிய ஈழத்தமிழர்கள். அடுத்த தடவை பின்னூட்டம் இடுமுன் நாம் யார் என்பதை ஒரு கணம் யோசித்துவிட்டு இடுங்கள். இங்கு சிறைப்பட்டு இருக்கும் இந்தியர்களின் கடிதங்களை நாம் தான் கனடாவில் இருந்து இந்திய முகவர்களுக்கு அனுப்புகிறோம். வெள்ளை மாளிகையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த வார்த்தை போர் முன்பே திட்டமிடப்பட்டது என்பது எமது ஊகம். திட்டமிடப்பட்டதோ இல்லையோ, மாஸ்கோ வெள்ளை மாளிகையின் ஸ்லாங்கில் போட்டிக்கு மகிழ்ச்சியுடன் பதிலளித்தது. அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பில் இப்போது அமெரிக்கா ரஷ்யா உறவை மீண்டும் கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டு பேச்சுவார்த்தைகள் தொடரும். இது மேலும் வேகமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை விவரங்கள் எதையும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. மாஸ்கோவில் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை உள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவுடன் ஜனாதிபதி செலன்ஸ்கி முரண்படுவது ரஷ்யாவுக்கு லாபம். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கடினமான பேச்சுவார்த்தைகள் இப்போது ரஷ்ய தரப்பால் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடக்கும். லாபகரமான அமெரிக்க ரஷ்ய பொருளாதார ஒப்பந்தங்கள் காட்சிக்குள் வரும். சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் ரஷ்ய வெளியுறவு செயலாளர் செர்ஜி லவ்ரோவ் ஆகியோர் கடந்த மாதம் முதல் சுற்று அசாதாரண பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அதில் ஐரோப்பாவையும் உக்ரைனையும் ட்ரம்ப் ஓரங்கட்டினார். வளைகுடா நாட்டில் விரைவில் நடத்தப்படும் 2வது சுற்றுக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக CNN தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளுக்கான கிரெம்ளினின் முக்கிய பொருளாதார தூதர் கிரில் டிமிட்ரேவ் அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பில் சில வகையான எரிசக்தி ஒப்பந்தங்கள் இருக்கலாம் என்று CNN-இடம் கூறினார். ஆனால் விவரங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. பல அபாயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதில் தெளிவான லாபங்கள் அமெரிக்காவுக்கு உள்ளன. ரஷ்யாவும் தற்செயலாக உலகின் 4வது பெரிய அரிய பூமி இருப்புகளை வைத்திருக்கிறது. இது உக்ரைனை விட மிகப்பெரியது. வர்த்தக ஜனாதிபதி ட்ரம்பை இது நிச்சயம் கவரக்கூடும். ட்ரம்பின் வர்த்தக புத்திசாலித்தனம் பைடனின் ஜனநாயக சித்தாந்தங்களையும் ஆக்கிரமிப்புக்கான உறுதியான எதிர்ப்பையும் நசுக்குகிறது. கிரெம்ளினை மிக நெருக்கமாக தழுவிக்கொள்வதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு எதிராக திரும்பும் அபாயம் உள்ளது. வாஷிங்டனின் உலகளாவிய நிலைப்பாட்டின் நில அதிர்வு மாற்றத்தில் ஐரோப்பா அமெரிக்காவிலிருந்து விலகி போகிறது. ரஷ்யா கூட நிகழ்வுகளின் வேகத்தால் சற்றே அதிர்ச்சி அடைந்துள்ளது. ட்ரம்பின் புதிய அமெரிக்க நிர்வாகம் அனைத்து வெளியுறவு கொள்கை அமைப்புகளையும் வேகமாக மாற்றி வருகிறது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ரஷ்ய அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இது பெரும்பாலும் எங்கள் பார்வையுடன் ஒத்துப்போகிறது என்று கூறினார். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ஏன் அமெரிக்காவின் பாரம்பரிய பங்காளிகளை விட கிரெம்ளினை தேர்வு செய்தார் என்பது தீவிர ஊகத்துக்கு உட்பட்டது. ட்ரம்ப் எப்படியாவது ஒரு கிரெம்ளின் முகவர் அல்லது புட்டினுக்கு கட்டப்பட்டவர் என்று அடிக்கடி கூறப்படுவது போன்ற காரியங்களிலேயே இறங்குகிறார்.
ஒருவேளை சீனாவுடனான எதிர்கால மோதலில் ரஷ்யா ஒரு இயற்கையான அமெரிக்க கூட்டாளியாகும் என்று அவரது நினைப்பாக இருக்கலாம். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு வெளிப்படையாக விரோதமாக இல்லாவிட்டாலும் வழக்கமான இறுக்கமான நிலையில் இல்லாமல் ஒரு புதிய மற்றும் தீவிரமான கட்டத்தில் நுழைவது போல் தோன்றுகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல், சைபர் நடவடிக்கைகளுக்கான நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிடல்களை அமெரிக்கா இடைநிறுத்தியுள்ளது என்று அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் CNN தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இடைநிறுத்தல் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடி. ஆனால் அமெரிக்க மக்கள் தான் ட்ரம்பை ஜனாதிபதியாக்கினார்கள். ட்ரம்பின் நடவடிக்கைகளால் உக்ரைனை சுற்றி ஐரோப்பா அணிதிரளும் போது ஒரு புதிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ட்ரம்பின் புண்ணியத்தில் உலகின் அமெரிக்க ஆதிக்கம் படிப்படியாக குறைக்கப்பட்டு ஐரோப்பிய கூட்டு ஆதிக்கம் அதிகமாகலாம்.